எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாமல் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண கற்றுக்குங்க. அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. இன்றைக்கி நம்ம அதை சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோன்னு சொல்லலாம். நம்ம என்னென்னா, நம்ம யூடியூப்பில் ஒரு கமெண்ட் வந்தது. அப்படின்னா, சார் நான் 2 வருஷமாக 3 வருஷமாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல ஓரளவுக்கு சக்ஸஸாக வருது. அதே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண சொல்ல அது ராங் ஆகிடுது. நான் என்ன தான் ட்ரேட் பண்ணாலும் அது லாஸே ஆகுது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் கேட்டிருக்காங்க, அவருக்கு அந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். இன்னும் நீங்கள் மெச்சூரிட்டி ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இப்போது மேபி நீங்கள் ஒரு 5 குவான்டிட்டி போட்டு பண்ணிட்டுருக்கீங்க, ஓகேங்களா. நீங்கள் 5 குவான்டிட்டியை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ 5 குவான்டிட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க. மேபி 5 குவான்டிட்டி நீங்கள் 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட உங்களுக்கு 15 குவான்டிட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அந்த 15 குவான்டிட்டியை நீங்கள் எப்படி ரிகவர் பண்ண முடியும் அப்படின்ற நீங்கள் ஷூட்டபிள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஓகே, வெரி குட், நல்ல விஷயம் அது. ஏன்னா அது வரவேற்கிறேன். ஏன்னா 5 குவான்டிட்டியை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது. மேபி ப்ரோக்கரேஜ் போயிடுதுங்க, ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் போயிடுது, உங்களை அது ப்ராஃபிட் எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் உங்கள் கேபிட்டலை பாதுகாத்துட்டு லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் வர அளவுக்கு உங்கள் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஆனால் இதையே நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டியோ 100 குவான்டிட்டியோ நீங்கள் போட்டு பண்ண சொல்ல உங்களுக்கு லாஸ் ஏன் வருதுன்னா, நீங்கள் அந்த 100 குவான்டிட்டியை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இன்னும் நீங்கள் சூட்டபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது 2 பேர் கத்தி எடுத்துகிட்டு வராங்க, ஓகேங்களா. இப்போது ஒரு நர்ஸு கத்தி எடுத்துகிட்டு வராங்க, ஒரு ராபரி பண்ணுறவன், ஒரு கொலைகாரன், ஏதோ இன்னொருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வரான், ஓகேங்களா. 2 பேர் கத்தி எடுத்துகிட்டு உங்களை நோக்கி வராங்க, ஓகேங்களா. இப்போ நர்ஸ் உங்களை நோக்கி கத்தி எடுத்துகிட்டு வரதுக்கும், இந்த கொலைகாரன் இந்த ராபரி மேன் உங்களை கத்தி எடுத்து நோக்கிட்டு வரதுக்கும் உங்களுக்கு யார் பார்த்தா பயம் ரொம்ப அதிகமாக இருக்கும்? எஸ், இவங்கள பார்த்தா பயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நர்ஸ் உங்களுக்கு மைண்ட் செட் என்னென்னா, நர்ஸ் கத்தி என்னத்துக்கு எடுப்பாங்க, ஒன்று ஆப்ரேஷன் பண்ண எடுப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ரீசனுக்காக கத்தி எடுப்பாங்க. அந்த உங்களுக்கு மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நர்ஸ் அப்படின்றவங்க கத்தி இந்த காரணத்துக்காக தான் எடுப்பாங்க அப்படின்றது உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக உறுதியாகிட்டு இருக்கும். ஸோ கொலைகாரன் என்னத்துக்கு கத்தி எடுப்பான்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், மர்டர் பண்ணுறதுக்கு தான் கொலைகாரன் கத்தி எடுப்பான். ஸோ நம்ம உங்களை நோக்கி ஓடி வர சொல்ல என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் இவங்களை பார்த்து தன்னால் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ மைண்ட் செட் உங்களுக்கு இது டெவலப் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அந்த 5 குவான்டிட்டிக்கு உங்களுக்கு மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் டெவலப் பண்ணிட்டுருப்பீங்க. இதுதான் சிம்பிள், வேறு எதுவும் இல்லை. இது பியூர்லி சைக்காலஜி தான் ப்ளே பண்ணுறது. இந்த 5 குவான்டிட்டியில் தான் நீங்கள் மைண்ட் செட் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ 5 குவான்டிட்டி நீங்கள் 5 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட உங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பில்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், உங்களோட சைக்காலஜி லெவலில் இருக்கட்டும், இதுக்கு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் 5 குவான்டிட்டியே என்னால் பண்ண முடியும், நான் என்ன செட்டப் கொடுத்தாலும் அந்த 5 குவான்டிட்டி போட்டு பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன், நான் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கும். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 5 குவான்டிட்டி இருக்குதுங்களா, இந்த 5 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, இது 7 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி அப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் டைம் கொடுக்கணும். இந்த 7 குவான்டிட்டி கூட நீங்கள் 1 மாதம் டைம் கொடுக்கணும். இந்த 10 குவான்டிட்டி கூட 1 மாதம் டைம் கொடுக்கணும். இந்த 7 குவான்டிட்டி நீங்கள் ஒரு 10 டேஸோ 5 டேஸில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, ஓகே நான் இதுக்கு சூட்டபிள் ஆகிட்டேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இதுலேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் 5 குவான்டிட்டியில் நீங்கள் 1 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த 5 குவான்டிட்டியை வச்சு என்னென்ன ப்ளஸ் மைனஸ் மார்க்கெட்டில் நடக்குது, ஒரு 4-5 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட்டான என்னால் எப்படி என்னென்னலாம் பிரச்சனை ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் அந்த 5 குவான்டிட்டி வச்சு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இதே நீங்கள் 7 குவான்டிட்டி வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 மாதமாவது நீங்கள் 20 ட்ரேடிங் டேஸாவது நீங்கள் டைம் கொடுத்தா தான் நீங்கள் 7 குவான்டிட்டியில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுமான்ற விஷயம் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 10லேருந்து 15, 20 அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனை, எல்லாரோடைய பிரச்சனை. என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற விதத்தில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதாவது நிறைய சார்ட்லாம் ட்ரா பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே, ஆனால் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு தரேன் அப்படின்றாரு. யாரோ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய் தரேன், நீ லாஸ் பண்ணிக்கப்பா, பரவாயில்ல, எனக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ லாஸ் பண்ணிக்க, எனக்கு தேவையே, நீ வாபஸே கொடுக்க வேணாம், ஆனால் நீ 1 கோடி ரூபாய் ட்ரேட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக உங்களால் லாஸ் பண்ண முடியாது. அந்த 1 கோடிக்கு மேலே உங்களால் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அந்த 1 கோடிக்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்த 1 கோடி அமௌண்ட் வந்து நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. மேபி நிறைய இதில் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் கணக்கு வச்சு சொல்கிறேன். இதில் 1 கோடி வந்து நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பணத்தை வந்து 1 கோடி நீங்கள் என்னென்னா செலவு பண்ணிக்க, எனக்கு தேவையில்லைப்பா பணம், தேவையில்லாத பணம் இது, நீ என்ன என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த 1 கோடி வச்சு இந்த 5 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் 5 குவான்டிட்டி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு வந்து இந்த 1 கோடி கொடுத்தோம்னா அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார். ஏன்னா இந்த 100 குவான்டிட்டி வந்து இந்த 1 கோடிக்கு முன்னாடி வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் அது. இப்போ அந்த மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட வந்து பணம் வந்துச்சு. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டார். ஆனால் இந்த 5 குவான்டிட்டி இருக்கிற இடத்துல வந்து இப்போ 100 குவான்டிட்டி போட எத்தனை மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, பல மடங்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போது ஒரு கேண்டில் வச்சுக்கலாம், நம்ம ஒரு கேண்டில் வச்சுக்கலாம். இப்போ அந்த கேண்டலுக்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போகிறார். இந்த 5 குவான்டிட்டியை பண்ணுறது வச்சுக்கிங்களேன். இப்போது இதுக்கு மேலே வந்து ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு ஒரு லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் வந்து கீழே வர சொல்ல கீழே இந்த அதாவது லாஸில் காமிக்குது. இந்த 5 குவான்டிட்டி லாஸில் காமிக்க சொல்ல அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ 5 குவான்டிட்டி என்னவோ அதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கட் ஆகிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ரெக்கார்ட் ஆகிடும். இந்த லாஸ் எல்லாம் இந்த ரேஞ்சில் என்னென்ன லாஸ் இருக்குதோ அந்த லாஸ் எல்லாம் பார்த்து வந்து பழகிட்டு இருப்பாங்க. எப்போது இந்த லாஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு வருஷம் வந்து பார்த்து பழகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் எந்த ஒரு ஜீரோ பெயின், அவங்களுக்கு வந்து பெயின் இருக்காது. ஆனால் இந்த 100 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல என்ன ஆகுனா சேம் சினாரியோ வருது, உங்களுக்கு ஒரு பை ட்ரிகர் ஆகிட்டு கீழே வருதுன்னா இந்த லாஸ் எல்லாம் பார்க்க சொல்ல வந்து உங்களால் முடியாது. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட் டவுன் ஆனாவே உங்களுக்கு பெரிய லாஸாக தெரியும், ஒரு பாயிண்ட் வந்து பெரிய பெரிய லாஸாக தெரியும். ஸோ இந்த லாஸ்லாம் வந்து நீங்கள் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து முடியவே முடியாது. ஸோ இந்த ஒன்று சரியாக ட்ரேட் பண்ண மாட்டாங்க, கட் பண்ணிவிடுவாங்க. பொசிஷன் சைஸ் என்னென்னோ என்ன சொல் தப்பு மாறி வந்து உங்களுடைய நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அதுவே வந்து ஒரு நெகட்டிவில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணணும்னா ஸ்லோலி வெறும் ஸ்லோலி தான் நீங்கள் டெவலப் பண்ணணுமே தவிர ஃபாஸ்ட்டாக நீங்கள் குவான்டிட்டியை அந்த பொசிஷன் சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா திரும்ப ரீபொசிஷன் எங்கே இருந்தீங்க அங்கே வந்து இறங்கிடுவீங்க. ஸோ அதுக்கு ஒரே வழி என்னென்னா நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒன் பை ஒன் ஒரு ட்ராப் சேர்ந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியும். நீங்கள் குவான்டிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் போட்டு பண்ணுறது ரொம்ப ராங். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வராங்க கேட்டுங்க. இன்னொருத்தர் 2 விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்னொருத்தர் வந்து என்னென்னா, சார் நான் வந்து 50 குவான்டிட்டி போட்டு பண்ணிகிட்ருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. ஓகே, இப்போது எனக்கு வந்து இந்த 2 மாதமாக வந்து ஒரு ப்ராஃபிட் சேர்த்துட்டேன், நான் 50 குவான்டிட்டி போட்டு சேர்த்துட்டேன். என்ன பண்ணேன், திடீர்னு ஒரு நாள் வந்து சரி நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படின்னு என்ன பண்ணேன், திடீர்னு ஒரு 500 குவான்டிட்டி, ஏன்னா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, எதுவும் எந்த ஒரு விஷயம் நடக்கலை, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. நான் 500 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணேன். அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, வந்த ப்ராஃபிட் எல்லாம் போயிடுச்சு. இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல கேட்டுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய லெவலில் போனாலும் சரி, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய லெவலில் போனாலும் சரி, இந்த குவான்டிட்டி சைஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் உங்களை கடைசி வரலும் காப்பாற்றும். ஓகே, உங்களுக்கான செட்டப் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கான செட்டப் என்னதான் நீங்கள் பர்ஃபெக்டாக சூப்பரான கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வந்தால் கூட இந்த என்னுடைய குவான்டிட்டி சைஸ் பொசிஷன் சைஸ் இவ்வளோ தான். ஓகே, ஸோ இதிலேருந்து என்னால் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், மேபி 500ல் 5000 குவான்டிட்டி போட்டு பண்ணுற அளவுக்கு கூட பணம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரீஸ் சைஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த 5000 குவான்டிட்டியே நார்மல் ஆகிடும் பாருங்கள். அப்போ நீங்கள் பண்ணிட்டு போங்க, வேணாம்னு சொல்ல. இப்போ 5000 குவான்டிட்டி நீங்கள் போட்டு பண்ண சொல்ல 5 லட்சம் குவான்டிட்டி போட்டு பண்ணணும் அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். எப்போ உங்களை 10 மடங்கு குவான்டிட்டி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லுதோ அப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லை, எனக்கு என்னுடைய குவான்டிட்டி சைஸ் போதும், பொசிஷன் சைஸ் போதும், இதில் தான் நான் இருப்பேன். அந்த மைண்டுக்கு நீங்கள் ஸ்டாப் வைங்க. நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக சூப்பர் எவ்ரி 6 பாலுக்கு 6 அடிங்க, பரவாயில்ல, நீங்கள் பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பொசிஷன் சைஸ் இருக்குது சில பரவாயில்ல, 50 தான் நான் 6 டைம் வரட்டும், எனக்கு 300 ரூபா போதும், எனக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. எனக்கு ஒரே பாலில் ஷார்ட் அடிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஸ்டார்டிங்கில். ஏன்னா நீங்கள் பணம் சேர்த்துக்கணும். பணம் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த 6 அடிக்கிறது 4 அடிக்கிறதுலாம் வந்து பெரிய 6 பால் 6 நீங்கள் ஒரு 6 பால் ஒரு 6 அடிங்க, பரவாயில்ல. சில பேர் வந்து 6 பால் 6 அடிக்கணும்னா இதுதான் குவான்டிட்டி வந்து 10 மடங்கு 20 மடங்கு போட்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து பிரச்சனையில் போய் முடியும்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி முற்றிலும் ஃப்ரீ தான். ஓகே, இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூவை உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்களும் இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணுமாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்னுடைய பை சேல் வியூவை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸு கால்ஸ் தயவு செஞ்சு இதை எடுத்துக்காது. நிறைய பேர் வந்து டிப்ஸ் கால்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் பர்பஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, இதை சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து தேவையில்லாத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஏன்னா வந்து இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து நான் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது. நிறைய பேர் இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஜஸ்ட் அவங்க ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேரில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வேறவங்களுக்கு விற்கிறாங்க. மாதம் 10,000, 5,000, 20,000 அவங்க இஷ்ட பிரகாரம் விற்கிறாங்க. அது மாதிரி தப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.